எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, உங்களுக்கு தெரியும் நம்ம ஊரில் பவர் ஸ்டார் சொல்கிற ஒரு காமெடியை வந்துட்டு ஆளே அடையாளம் இல்லாமல் போயிட்டு அப்படி அந்த மாதிரி தெலுங்கில் வந்து பல ஸ்டார்ஸ் வந்துட்டு இருந்துட்டு போயிட்டு இருந்தாலும் நிலையாக எப்பயுமே இருக்கிறது நான் ஒன் அண்ட் ஒன் லெஜண்ட் பாலையா. அதை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேணாம். பட் இருந்தாலும் என் வாய்வாளுக்கு நானும் ஒரு வாட்டி சொல்கிறேன். அவர் படம்னாலே மாஸ்னா கொஞ்சம் நஞ்சம் மாஸ் இல்லை. வேணா இந்த சீனை பாருங்கள். பாலையா இன்ட்ரோ நடந்து வராரு. அதுக்கு முன்னாடி ஃபைட்டர்ஸ் வராங்க. ஒரே அடி எல்லாரும் பறந்து பக்கக்க ஓடிட்டாங்க. எல்லாம் விழுந்தாங்க கீழே. அப்புறம் கை இழுத்து ஒரு குத்து 2 பேர் தூக்கி அப்படி சொல்லட்டி போட்டார். அவ்வளவுதான். மேலே ஒரு அடி, கீழே ஒரு மிதி, இந்த பக்கம் ஒரு உதை. அப்படியே கையில் தூக்கி அலாக்கா தூக்கி போட்டார். கீழே மிதித்து கத்தி வச்சு மேலே பறந்து ஒரு உதை. அப்படியே பாருங்கள் எப்படி அழகாக தூக்கி போட்டு. அப்படி பாலையா தான் பாருங்கள். ஒரு குத்து 2 பேர் விழுறாங்க. தூக்கி இப்படி போஸ்ட் கம்பெட்டில் போட்டு அடிச்சிட்டாங்க. தான் பாலையா தான். பார்த்தீங்களா, ஒரே ஆள் எத்தனை பேர் தூக்கி போட்டு அடிக்கிறாருன்னு. நம்ம தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் யார் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. தெலுங்கில் இவர் ஒருத்தர் மட்டும்தான் பண்ண முடியும். இதுக்கு முன்னே விஜயகாந்த் சார் இருந்தார். அவர் கேட்டகரி அவர் போயிட்டார். அவர் இப்போ மனுஷனும் இல்லை. பட் பாலையா த ஒன் அண்ட் லிவிங் லிஜெண்ட். எத்தனை படம் பண்ணியிருக்காரு தெரியுங்களா? எத்தனை 100 படம் பண்ணியிருக்காரு தெரியுமா? இன்னுமே அவர் ஆக்ஷன் கிங். அதாவது நம்ம ரஜினிகாந்த் அவருக்கு 74 வயசு ஆகி எத்தனை படம் பண்ணியிருக்காரோ, பாலையா அவருக்கு ஈக்குவலாக நானும் டஃப் கொடுப்பையா அப்படின்னு இருக்கிறாரு அவர். ஸோ அவருக்கு ஈக்குவலாக வேறு யாரும் இல்லை. இன்னும் இந்த சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் பற்றி சொல்லுமே. என்னென்ன అనుకుంటావులే అన్నీ జరుగుతాయి. அப்படின்னா எவ்வளோ நினைப்போம், எல்லாமே நடக்குதா. அதுதான் அதோட தமிழ் மீனிங். இந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் எமோஷ்னலாக எடுத்துன்னு போயிருப்பாங்க இவருக்காக. அதாவது இதுக்கு முன்னே அவரோட அப்பா செஞ்ச அவரை இமிட்டேட் பண்ணுற மாதிரியான டைலாக்ஸ்கள் அவருக்கு வந்து நிறைய வச்சுருப்பாங்க இந்த படத்தில். அதாவது இந்த படம் தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா ஃபில்ம் வச்சுருந்தா அது பாலையாவுக்கு தான். எல்லா டைரக்டர்ஸும் ஒரே ஃபார்முலா வச்சுருப்பாங்க. ஆக்ஷன்ஸ் எல்லாம் பக்கா பின்னி பெடல் எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஒருத்தர் அப்படின்னாலே 5 பேர் கபக்கன்னு போய் விழுந்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கணும் படம். அந்த மாதிரி அப்படியே தேட்டரில் போனால் அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் ஏய் பாலையா ஜெய் பாலையா, விசில் வராதெல்லாம் விசில் அடிப்பான். இந்த மாதிரி தேட்டரில் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸில் எப்படி வரும் தெரியுமா? ஜெய் பாலையா. அதாவது ஆஞ்சநேய சாமியை பார்த்து வந்து எப்படி கும்பிடுவாங்க, அந்த மாதிரி ஜெய் பாலையான்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஈக்குவலான லெஜெண்ட் இதுவரையும் யாரும் வரல. நம்ம ரவிதேஜ் அவர் பார்த்தாரு, முடியல, அவராலையும் முடியல. சிரஞ்சீவி அவர் ஓவர்டேக் பண்ணவும் முடியல. இப்போ யாரோ ட்ரை பண்ண வந்துருக்காங்க. அவரை விட வேறு யாரும் இல்லைப்பா. இப்போ தமிழில் கூட இது வரைக்கும் ரஜினிகாந்த் படங்களை விட அதிகமாக பண்ணவர்னா பாலையா. அவர் எப்போ 90ஸ்லேருந்தே படம் 80ஸ்லேருந்தே படம் ஹீரோவாக நடிச்சுருக்கிறாரு. இன்னுமே 2025 இப்போ பண்ணிகிட்டே இருக்கார். இன்னும் பண்ணுவார். ஒரே ஆள் 100 பேர் தூக்கி போட்டு தப்புற மாதிரி. பட் இந்த வருஷம் 2025 வந்து படத்தில் அந்த மாதிரி இல்லை. ஆக்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இனிமேல் குறையுமோ என்னன்னு தெரியல. பட் ஆல் டைம் மாஸ் மகாராஜா இஸ் த பாலையா, ஒன் அண்ட் ஒன் பாலையா.
தம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, ஷேர் பண்ணுங்கப்பா, பண்ணுங்க.